எல்லாரும் பஸ்ஸுக்கு போயாச்சா? ஃபோட்டோவெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் வாங்க, எல்லாரும் வந்தாச்சுங்கிறாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் த லைஃப் ஆஃப் மோனே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு விளாகை பார்க்க போகிறோம். என்ன விளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமூர்த்தி மலை வந்து நம்ம போக போகிறோம். அங்கே போய் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் கூட சேர்ந்து கோயிலுக்கு போகிற ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடச்சிது. அதனால தான் இந்த ட்ரிப்புக்கு நான் கிளம்பிட்டேன். நான் வந்து அங்கே போன உடனே ஒரு 3 குட்டி ஃபேன்ஸ் வந்து என்னை ஆக்குப்பை பண்ணிட்டாங்க. ஸோ என் பக்கத்தில் வந்து வேறு அம்மனி உட்காந்துருந்தாங்க. அவங்கள வந்து எழுப்பிவிட்டு போட்டு இவங்க 3 பேர் அந்த பிளேஸை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாத்துக்கும் கூட தான் நான் போயிட்டுருக்கிறேன். அங்கே ஒருத்தங்க பூ கொண்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் பூ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த ஒரு வேலை வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த குட்டி அம்மனி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு நான் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு இருந்தாங்க. என்ன ஒரு அன்பு பார்த்தீங்களா. அப்புறம் நான் ஊட்டி விட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 பேர் அவங்க வந்து ரொம்ப குட்டி குழந்தைங்க. அந்த குட்டி குழந்தைங்க வந்து எனக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாங்க. ரொம்ப பாஸ்ட் இல்லைங்க நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம். அவங்க வந்து கை கழுவுறதுக்கு வந்து முடையா இருக்குது, நீ தான் சாப்பாட்டில் கையை வச்சிட்டு இல்லை, அப்படியே எங்கள் 2 பேத்துக்கு ஊட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலரில் கட்டிக்கிறாங்க பார்த்தீங்களா சாரி, இந்த மணி தான் சொன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வந்து நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் வந்ததுனால எல்லா வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்துருந்தாங்க. எல்லாம் ஒரு புடி பிடிச்சிட்டு நல்லா வந்து பாட்டு பாடிட்டு ஃபன் பண்ணிவிட்டு திருமூர்த்தி மலை வந்து போய் சேர்ந்துட்டோம். இந்த ஊருக்கு எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் இந்த ஊரில் தான் படித்தேன். உடுமல்பேட்டையில் தான் நான் ஸ்கூல் எல்லாமே முடித்தேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஊருக்கு போனோடனே பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அந்த மாதிரி பாட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வர ஆரம்பிச்சிச்சு எல்லா மெமரிஸும். ஸோ நாங்கள் பேசிகிட்டே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் யூஷுவல் எல்லோரும் போயிட்டாங்க, கடைசி நாங்கள் பேசிகிட்டே போனோம். உண்மையாலுமே யூடியூப்பில் வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மற்றவங்க மாதிரி வந்து நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நம்ம எந்த பிளேஸ்க்கு போனாலும் அந்த இடத்துல கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ அது கொஞ்சம் ஒரு டஃப்பான ஒரு வேலை தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரு ஆனோடனே வந்து கெஸ்ட் இருந்தாங்க. யாரோட கெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பக்கத்தில் இப்போ ஒருத்தவங்க சிரிச்சாங்க இல்லையா, அவங்களோட பேர் யமுனா. அவங்களோட சொந்தக்காரங்களை தான் உட்காந்து உங்களை வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரானோம். இந்த வியூ பார்த்தீங்களா, பின்னாடி பூரா மலை, சென்டரில் வந்து கோயில், ரொம்ப அருமையாகவும் அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. இந்த கோவிலோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்மூர்த்திகள் இருக்காங்க இந்த கோவிலில். சிவன், பிரம்மா, விஷ்ணு இந்த 3 பேரும் இந்த கோயிலில் வந்து ஒரே கருவறையில் இருக்கிறது தான் ரொம்ப பெரிய சிறப்பம்சம். இங்கிருந்து நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா பஞ்சலிங்க அருவி இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கே போகலை. உள்ளே என்ட்ரானோடனே சரி வாங்க காலை நினச்சிட்டு அப்படி தலைக்கு வந்து தண்ணி தெளிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஆனால் அங்கே நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சும்மாவே ஃபோட்டோ எடுப்போம், அப்போ இவங்கெல்லாம் எடுக்கும்போது நம்ம சும்மா கோயிலுக்குள்ளே போக முடியுமா, சரி வாங்க போய் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். வந்துட்டாங்க பாருங்க யமுனா. இவங்க தான் அது. இவங்க வர்றாங்க. அங்கிருந்து ஒரு எட்டு வச்சுருந்தா அந்த பாறை மேலே காலை வச்சிடலாம், ஆனால் வந்து வைக்க மாட்டாங்க. அடுத்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்துச்சு. சரி ஓகே இது நான் எடுத்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். பட் இது ரொம்ப டாஸ்க்காக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வந்து போகிறது கொஞ்சமாக இருந்தாலும் பட் ஃபுல் ஃபோர்ஸாக தான் வந்துச்சு. ஸோ அந்த பூவை எடுத்து அக்கட்டால் வந்து வீசிட்டு சரி ஓகே இனிமேல் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மவுட்டி விட்டுருச்சு. ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பயங்கர வெள்ளம் போயிட்டு இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க தண்ணி வந்து இன்னும் நிறைய போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் அவங்க சொன்ன அளவுக்கு தண்ணி நிறைய போகலை, ஆனால் ஃபுல் ஃபோர்ஸாக போயிட்டு இருந்தது. ஸோ திருமூர்த்தி மலை போகிறீங்க அப்படின்னா பார்த்து காலவீங்க. ஏன்னா பாறையெல்லாம் வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சமாக போனாலும் அதோட ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ ஒரு எட்டு நீங்கள் காலை நீங்கள் தூக்குனீங்களும் சருன்னு வந்து உங்களை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் போகுது. ஸோ போனீங்க அப்படின்னா பார்த்து போங்க. கீழே பாருங்கள், கீழே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மீன்குட்டிகள்லாம் இருந்துச்சு. எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு அடுத்து ஒரு அண்ணா வந்து இந்த பாறையில் தண்ணி தெளிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 3 கை தண்ணி இறச்சிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது லொக்கேஷன் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அடுத்த பிளேஸ் போகும்போது மேலே 2 பேர் இருந்தாங்க. ஐ திங்க் எனக்கு வந்து லவ்வர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து இந்த பிளேஸ் தான் வந்து போனோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உண்மையாலுமே அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ அமைதியாகவும் அந்த தண்ணி ஓடுற சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா தண்ணி வந்து பயங்கர ஃபோர்ஸாக வந்து வந்துட்டு இருந்தது. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு முன்னாடி வரவங்க எல்லாருமே இந்த பிளேஸில் ஃபோட்டோ
ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்தடுத்த பிளேஸ்க்கு போயிட்டாங்க. நாங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப கடைசி. ஏன் அப்படின்னா என் கூட வந்த கேமராமேன் வந்து அந்த மாதிரி நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறனோ எனக்கு அதே மாதிரி எடுத்துக்கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் தான் எனக்கு ரொம்ப லேட்டே ஆயிடுச்சு. சரி இனி சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாமி கும்பிட வந்துட்டோம். அந்த இடத்துல வந்து ட்ரம் செட் அடிச்சிட்டு இருந்தாங்க. எதுக்கு அடித்தாங்க அப்படிங்கிறது தெரியல. மேபி காவடி இது வந்துச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மியூசிக் வந்து பயங்கர வைபாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படி முருகரை வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இங்கே விநாயகர் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை தான் கும்பிடணும், அடுத்து முருகரை கும்பிடணும். பட் நாங்கள் அங்கே போகிற வழியில் முருகர் இருந்தனால அவரை தரிசிச்சதுக்கப்புறம் இங்கே விநாயகர் வந்து நாங்கள் தரிசிக்க வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வந்து மேலே அந்த பாறையில் வந்து போடுவாங்க. அதாவது வேண்டுதல் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக நான் நெக்ஸ்ட் கிளிப்பில் சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள் இருக்காங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த 3 கடவுளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவறையில் தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நாங்கள் போன அன்னைக்கு வந்து அமாவாசை. ஸோ நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னடா வேண்டுதல் எனக்கே புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த பாட்டிக்கிட்ட கேட்டேன். இந்த சந்தனத்தை வாங்கி அந்த பாறை மேலே வந்து நம்ம வேண்டிட்டு அடித்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் வந்து பழிக்கும் அப்படிங்கிறது அந்த கோவிலோட நம்பிக்கை. நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே நம்மளுக்கு தான் நிறைய வேண்டுதல் இருக்குதே, சரி நம்மளுக்கு ஒரு வேண்டுதலையாச்சும் கடவுள் நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து வாங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் நம்ம அம்மனி வந்துட்டாங்க, யமுனா. அவங்களும் வந்து நானும் வந்து இந்த மாதிரி வேண்டுதல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. நம்ம கேமராமேன் கொஞ்சம் கிட்டத்தில் காட்டுங்க அப்படின்னாங்க சந்தனத்தை. ஸோ காட்டிட்டு நான் அங்கே போய் வந்து வேண்டிட்டு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த கோவிலோட வழக்கம் அப்படிங்கிறது சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வேண்டிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து நீங்கள் எந்த இடத்துல அடிக்கணும் இந்த மாதிரி பர்டிகுலராக இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம் நாங்கள் டவுட்டெல்லாம். அப்படிலாம் இல்லைங்க, இந்த மும்மூர்த்திகளுக்கு மேலே இருக்கிற இந்த பாறையில் வந்து நீங்கள் அடிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் சந்தனத்தை வந்து நம்ம வீசலாம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து உப்பு மிளகு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கூட இந்த குட்டி பாறை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அம்மா கூட வீசிட்டு இருக்காங்க பாருங்கள், அவங்க கூட அதில் வீசிட்டு இருந்தாங்க. உனக்கு அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. பட் இந்த சந்தனம் ஓட மகிமை வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. நான் அதை வந்து திருப்தியாக செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் வந்துட்டேன். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, ஃபோட்டோ எடுத்து முடிச்சாச்சு, ஃபன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து நீங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய வந்து பொருட்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறனால இந்த மாங்காய், பைனாப்பிள் இதெல்லாமே வந்து கிடைக்கும். அது இல்லாமல் எங்கள் அம்மா அத்தைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலந்தவடை வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா பக்கத்தில் யமுனா மிஸ் எனக்கு பசிக்கல, இருந்தாலும் இந்த பஜ்ஜி போண்டாலாம் பார்க்கும்போது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் வந்து வாங்கி முடிச்சுட்டு பஸ் ஏறிட்டோம். அடுத்து வந்து ஒரு சர்ப்ரைஸு என்ன அப்படின்னா, எனக்கு மாசாணியம்மன் கோவில் போகிறது எனக்கு தெரியாது. ஸோ பஸ் ஏறினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த பையன் வந்து ஃபன் பண்ணிட்டுருந்தான் பயங்கரமாக. இவன் நான் பயங்கரமாக பேசுவான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரிலாம் பேசுவான். ஸோ அவனை வச்சு நாங்கள் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தியானம் ஆயிடுச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கரெக்டாக அமையல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் வந்து போய் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓகேன்னு சொன்னாங்க. ஸோ போனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி, பிரியாணி, ரைத்தா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஊறுகாயோட. அதெல்லாம் எடுக்க முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். கருக்கல் கட்டியிருந்தது. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி மழை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வருந்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். போகிற வழி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தென்னை மரம். பொள்ளாச்சி பற்றி சொல்லவா வேணுங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரீச் ஆகிட்டோம் மாசாணியம்மன் கோயிலுக்கு. அமாவாசை அன்னைக்கு மாசாணியம்மன் கோயிலில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் சாயந்தரம் போனப்போ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் வந்து கூட்டம் கம்மியெல்லாம் இல்லைங்க, பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் லைனே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். 4 மணிக்கு வந்து திரை சாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு வேறு நாங்கள் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்லேயே போனோம். ஸோ அந்த கடவுளோட அனுகிரகத்தில் வந்து நாங்கள் சாமி வந்து நல்லபடியாக தரிசித்தோம். ரொம்ப நான் ஒரு கிரேட்ஃபுல் மூமெண்ட்டாக நினச்சேன். ஏன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி, ஏன்னா அமாவாசை அன்னைக்கு அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது எதர்ச்சியாக எங்களுக்கு நடந்துச்சு. ஸோ அந்த கடவுள் நம்மளை வந்து இங்கே வந்து இந்த அன்னைக்கு வழிபடணும்னு சொல்லி நினச்சிருக்கிறாங்க. அதனால தான் நம்மளால் இங்கே வந்திருக்க முடியுது அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாசாணியம்மன் கோயிலை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதாவது ஏதாச்சும் அவங்களோட பொருள் திருட்டு போயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இந்த மாதிரி சாமியை வேண்டி மிளகாய் அரைச்சி பூசுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அந்த லைனில் போயிருந்தோம்னா குரூப்பாக வந்து விடுறாங்க. ஸோ அவங்க மிளகாய் வந்து அரைச்சி அந்த கீழே குட்டி சிலை இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து பூசுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த பொருள் கிடச்சிரும் அப்படிங்கிறது வந்து அந்த கோயிலோட ஐதீகம்.
நிறைய பேருக்கு தெரியாது, இன்னுமே எனக்கு நிறைய டீட்டெயிலாக தெரியாது. எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதை கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி எங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, ஃபைனலாக வந்து பிளான்லேயே இல்லாத ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா செஞ்சேரி மலைக்கு போனது தான். நிறைய பேத்துக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயில் வந்து நான் டியூஸ்டே வந்து விலாகு போடுவேன், மினி விலாகு. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. எனக்கு வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா இந்த கோயில் வந்து போகிறது யாருமே வந்து பிளான் இல்லை. திடீர்னு இந்த கோயில் வழியாக போகிறோம், சரி நம்ம இங்கே கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் அமைஞ்சுது. எல்லாருமே வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இது புதுசு, ஃபஸ்ட் டைம் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, ஈவினிங் டைம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு வளைச்சு வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து காலையில் டைம் போகிறதுனால ஈவினிங் டைம் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ தென்னை மரம் தெரியுது. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக ஆஸ் யூஷுவல் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம தான் கடைசியாக வந்து இந்த கோயிலிருந்து கிளம்பினோம். கடன்னு சாமி கும்பிட்டு முடிச்சு ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சு நான் கிளம்பி பஸ்ஸுக்கு வந்துட்டேன். ஸோ இதாங்க இந்த வீடியோ வந்து எண்டிங் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இனி நம்மளோட சேனலில் வந்து அடிக்கடி வீடியோ போட போகிறோம். ஸோ என்னோட சேனலை வந்து இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.